ஆக்சுவலா துரோகி பட்டம் கட்டுற ஆட்கள் யார் சொல்றாங்கன்னு பாக்குற ஆடியன்ஸ்க்கும் தெரியும். நாம வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்போம். சினிமால அதுவும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல, தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், வாட் எவர் எனி ஃபெஸ்டிவல் டைம்லயும் 4 ஹீரோக்கள் படம் வந்தாலும் ஆடியன்ஸ்க்கு ஹாப்பி தான். 2 படத்துக்குமே சென்சார்ல பிரச்சனை இருக்கு. ஜனநாயகனுக்கு 60 கட்டு கொடுத்துருக்காங்க. யூஏ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும்ட்டாங்க. நீ 60 கட்டு ஒத்துக்குனா யூஏ சர்டிஃபிகேட். நீங்க ரூல்ஸ் படி பேசுறீங்க, சட்ட திட்டங்களை பத்தி பேசுறீங்க. எங்களுக்கு சட்டமும் கிடையாது, திட்டமும் கிடையாது. நாங்கெல்லாம் வந்து நீங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட குழந்தைங்களை கூட்டு போய் அந்த தியேட்டர்காரன் கிட்ட சண்டை போடுவோம். இப்ப திடீர்னு பார்த்தா இப்ப 173ல சுந்தர்சியை வந்து அவரு பிரச்சனையாகி சுந்தர்சி வெளியே போயிட்டாரு. இவருக்கு பிடிக்கல, அவர் சொன்ன கதை இவருக்கு பிடிக்கல, இவர் சொன்ன விஷயத்த அவர் எடுத்துக்கல. எல்லாரையும் முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே அவங்க இவங்க எல்லாம் கிடையாது, நேர ஷூட் போக வேண்டியதுதான். அந்த மாதிரி தயாராயிட்டாங்க. அது ஒரு நிச்சயமா இது வந்து இப்ப சொல்லியிருக்காங்களே, இப்ப இந்த பொங்கலுக்கு அனௌன்ஸ்மெண்ட் 2 பேரும் சேர்றது ஒரு படம் இருக்கு. ஆமா, அது இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கு. அதுவும் ரெடி ஆயிடுச்சு. சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் கொடங்கே. வணக்கம் ஓட்டுறேன், சொல்லுங்க ஓட்டுறேன். அப்புறம் பரபரப்பான விஷயம் என்ன தெரியல, என்ன சிபி இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி. ஆமா, அவர் தான் வந்து இப்போ தலைவருடைய 170 தலைவர்னா யாரும் சொல்றேன், நமக்கு தலைவர் இல்ல, அவங்க ரசிகர்களுக்கு தலைவர். டைட்டிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தலைவர் 173. அப்டேட்ல எப்படி கொடுக்குறாங்கன்னா தலைவர் 173 கொடுக்கறதுனால அதை தான் சொல்லணும். சில பேர் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க சொல்றத இப்ப டைட்டில் வச்சுட்டாங்கன்னா அந்த படத்தை பேரை சொல்லலாம். அது வரைக்கும் தலைவர் 173 தலைவர் 173 அந்த படத்தை வந்து அத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படத்துல வந்து நம்ம சிபி சக்கரவர்த்தி தான் வந்து இயக்குறார். இதுக்கு முன்னால ஒரு படம் பண்ணாரு, இந்த படத்துக்கு வந்துட்டாரு. ஆக்சுவலா என்னன்னா இந்த படம் வந்து டான் படம் வந்தது இல்ல. டான் படம் வரும்போது அப்ப இப்ப வழக்கமா ரஜினிகாந்துடைய பழக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு படம் வந்து சூப்பர் டூப்பரா மக்களால் கொண்டாடப்பட்டுச்சு, அப்புறம் இண்டஸ்ட்ரி ஹிட்டு, டாக் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஆச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த டைரக்டரை கூப்பிட்டு விஷ் பண்ணுவாரு, வாழ்த்து சொல்லுவாரு. முதல்ல போன்ல சொல்லிடுவாரு, அப்புறம் நேர்ல வீட்டுக்கு கூப்பிட்டு விஷ் பண்ணி அனுப்புவாரு. எல்லார்கிட்டயும் எனக்கு ஒரு லைன் வச்சிருக்கியான்னு கேட்பாரு. அவர் படம் பண்றாரு பண்ணல, அவர் ஒரு மகிழ்ச்சி படுத்தி அனுப்புவாரு. வாழ்த்துறது இந்த காலத்துல வாழ்த்துறதே வரமாட்டேங்குது, யாருக்குமே அந்த மனசு வரமாட்டேங்குது. அப்புறம் அவர் அதை செய்வாரு. 2022லயே வந்து சிபியை வீட்டுக்கு கூப்பிட்டு, அப்ப அந்த டான் ஹிட் அப்ப வீட்டுக்கு கூப்பிட்டு இதே மாதிரி வாழ்த்திட்டு எனக்கு லைன் வச்சிருக்கியான்னு கேட்டாரு. அதே மாதிரி ஒரு லைன் அவர் சொன்னாரு. சொல்லி எல்லாம் வந்து ஓகே ஆச்சு. அந்த லைன்ல நீ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, படம் பண்ண போறாங்கன்னு ஒரு டாக் அப்ப வந்துச்சு. ஆனா அது என்ன காரணம் என்ன ஏதுலாம் தெரியாது. அது அப்படியே கடப்புக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிபியும் படம் பண்ணல, ஸ்கிரிப்ட்னு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. இப்ப திடீர்னு பார்த்தா இப்ப 173ல சுந்தர்சியை வந்து அவரு பிரச்சனையாகி சுந்தர்சி வெளியே போயிட்டாரு. பிரச்சனை இல்ல, அவருக்கு அந்த கதை பிடிக்கல, அவருக்கு பிடிக்கல, அவர் சொன்ன கதை இவருக்கு பிடிக்கல, இவர் சொன்ன விஷயத்த அவர் எடுத்துக்கல. இப்ப என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, சுந்தர்சி வெளியே போன பிறகு சுந்தர்சி சொன்னது அரண்மனை 5 அரண்மனை டைப் ஆஃப் ஒரு கதை, அதுல ஹியூமர் இருக்கும், பேய் இருக்கும், எல்லாம் இருக்கும்னு சொன்னாரு. அது இவருக்கு பிடிக்கல. இவருக்கு இப்போ ஜனரஞ்சகமா எல்லாரும் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸுக்கு படம் வரணும், ஏன்னா வெட்டு குத்து ரத்தம்லாம் இனிமே வேணான்ட்டாரு. ஒரு டைமென்ஷனை மாத்துவோன்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த அடிப்படையில் அவர் சொன்ன கதை பிடிக்கல. அவர் வெளியே போனவொடனே யாரு அப்படின்னா இப்ப பார்க்கிங் டைரக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அஸ்வத் மாரிமுத்த சொன்னாங்க. இன்னும் பல பேர்கிட்ட கேட்டார் கதைன்னாங்க. இதுல ரேஸ்ல 2 பேர் தான் இருந்தாங்க. ஒன்னு ராம்குமார் பார்க்கிங் டைரக்டரும் சிபியும் தான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலா சிபி முன்னாடியே சொன்ன கதை, அந்த கதை இல்லையா, அந்த கதை இல்லையா. விசாரிக்கும் போது என்னன்னா, படையப்பா படத்தோட நாட்டு வந்து ரஜினிகாந்த் நாட்டு. ஆமா, ரஜினிகாந்த் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீலாம்பரின்னு ஒரு கேரக்டர் இருக்கு, இது இந்த மாதிரி போல்டான கேரக்டர். ஜெயலலிதா இன்ஸ்பிரேஷன்ல தான் அந்த நீலாம்பரியே உருவாயிருப்பாங்க. ஆமா, அவர் கேரக்டராவே படையப்பா வந்து ரஜினிகாந்த் கேரக்டர், யாருக்கும் எதுக்கும் வந்து அடிபணியாத ஒரு கேரக்டர், ஒரு கெத்தா இருக்கிற கேரக்டர், அப்படிதான் அந்த கதை உருவாயிருக்கும். அதை வந்து யாருக்கிட்ட கேஸ் கிட்ட சொல்லி அவரு ஸ்கிரீன் பிளே பண்ணி டயலாக் போட்டு எல்லாம் சேர்ந்து பேசி படையப்பா உருவாச்சு. அதே மாதிரி இப்ப சிபிஐ வந்து கேளம்பாக்கம் பண்ணை வீட்டுல உட்கார வச்சு முழுக்க இவர் வந்து ஒரு லைன் சொல்லி அந்த லைன் அவர் டெவலப் பண்ணி அது படிப்படியா எடுத்து ஸ்கிரிப்ட் புக் எல்லாம் ரெடி பண்ணி ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அரவிந்த் சாமிலாம் வில்லனா பண்றாரு போல இருக்கு. அதுல அப்படியா பண்றாரு போல இருக்கு. இப்ப ஏகப்பட்ட எல்லாரையும் முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே அவங்க இவங்க எல்லாம் கிடையாது, நேர ஷூட் போக வேண்டியதுதான். அந்த மாதிரி தயாராயிட்டாங்க. அது ஒரு நிச்சயமா இது வந்து இப்ப சொல்லியிருக்காங்களே, இப்ப இந்த பொங்கலுக்கு அனௌன்ஸ்மெண்ட், இந்த பொங்கல் அறிவிச்சுட்டு அடுத்த பொங்கல் ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக்ல பாக்குறேன், ஷோபனால தளபதியில நடிச்சிருப்பாங்களா, அந்த ஷோபனாவோட ஒரு வீடியோவை போட்டு தலைவர் 173 போட்டுருக்காங்க. அப்ப அந்த ஷோபனாவும் நடிக்கிறாங்களா தெரியல, ஒருத்தர் ஃபேஸ்புக்ல இப்ப பார்த்தேன் நான். ஆமாமா, இல்ல நீங்க உண்மையிலேயே அந்த கதை வந்து என்ன மாதிரியான கதையா இருக்கும்னா, நமக்கு யூகிக்கிற விஷயத்துல நிச்சயமா ஹியூமர் கதையா தான் இருக்கும். ஏன்னா ஹியூமர் வந்து ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் படம் அவரே பயங்கரமா, ஏன்னா அந்த சின்ன குழந்தைங்களை ரொம்ப கவர் பண்ணுவாரு.
எல்லா சின்ன குழந்தைகளை கவர் பண்ணிட்டாலே குடும்பத்தோட வந்துருவாங்கல்ல, ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ். இந்த ஏ சர்டிஃபிகேட் வாங்குறதுலயா யூஏ வாங்குறதுல ஒரு பெரிய உடன்பாடு இல்ல. ஒரு படம் எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கும். இனிமே அந்த மாதிரி படங்களுக்குள்ளதான் போனோம். ரொம்ப போட்டு மிரட்டி உருட்டி அதெல்லாம் பண்ண வேணாம். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சஸ் இருக்குங்க, அவரோட டைலாக் பஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அது இல்லைங்க, ஆக்ஷன் படமா இருக்கட்டும் இல்ல ஹியூமரா இருக்கட்டும், அந்த பஞ்ச் வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கோல ஆரம்பிச்சு அவனுக்கு போதையை போட்டா மனுஷன் என்ன பேசுவான்ற வரைக்கும் எல்லாம் போட்டு இப்பதான் உண்மையெல்லாம் சொல்ல தோணுதுன்னு பாட்டு பாடுறாருல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு பிடிக்கிற மொழியில அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அது பஞ்ச் டயலாகா இருக்கலாம், ஒரு பாட்டா இருக்கலாம், இப்படி பல விஷயங்களை செய்வதற்கு கரெக்ட் ஆயிட்டாரு. அனிருத் கிட்ட தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாங்களாம். என்ன சொல்லியிருக்காங்களான்னா, இந்த காதுல சத்தம் வர மாதிரி மட்டும் பாட்டு போடக்கூடாது, புரியுற மாதிரி பாட்டு போடணும்னு சொல்லியிருக்காராம். ஓஹோ அவர் கிளியரா சொல்லிட்டாரு. இந்த படத்துல அடிச்சு காதுல ரத்தம் வரக்கூடாது, பாட்டு புரியணும், அது நிக்கணும், திரும்பி ரிப்பீட்டா பாடணும். இதெல்லாம் அனிருத்துக்கு இப்ப சொல்லியிருக்கிற கண்டிஷனா. அப்புறமா கமல் வந்து எப்பயுமே வந்து என்னன்னா ஜனவரி 1 வந்து வெளிநாட்டில் தான் எங்கேயாவது ஒவ்வொரு வருஷமும் இங்கே இந்தியாவில் இருக்க மாட்டேன், வெளிநாட்டில் போயிட்டு அவர் செலிப்ரேட் பண்ணுவார் நியூ இயர். அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இந்த நியூ இயருக்கும் போனவர். இப்போ இன்னைக்கு நைட்டு கிளம்பி வராரு ஃப்ரம் துபாயில் இருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு நைட்டு கிளம்பி வர்றாரு. இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு வந்து கமல் வந்து துபாயிலேருந்து நேராக சென்னைக்கு வந்து இறங்குறாரு. வந்ததுக்கு அப்புறமா அப்போ எப்படி இருக்குன்னா, நாளைக்கு கண்டிப்பாக வந்து ரஜினியை கூப்பிட்டு அப்புறமா அந்த டைரக்டரை கூப்பிட்டு நிக்க வச்சு பார்த்து ஒரு போட்டோ ஷூட் நடத்தி நாளைக்கு அந்த போட்டோவும் வெளியில வரும் அப்படின்னு தான். ஆமா, இப்ப நீங்க கமல்னு சொல்லிட்டதுனால கமலோட அடுத்த இப்ப இது ரஜினியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்ப கமல் என்ன பண்ண போறாரு? அவர் எம்பி ஆயிட்டாரு, இனிமே நடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. மேல ஒரு அன்பு பாய், ஏன்னா உங்ககிட்ட ஒரு அறிவு இருக்கு. அன்பும் அறிவும் சேர்ந்துதான் படம் பண்ண போகுது. ஓ அப்படியா? நீங்க சொல்ல வந்து உங்ககிட்ட என் மேல அன்பு அறிவு எல்லாம் விட்டுருங்க. அன்பறிவு வந்து டைரக்ஷன். ஏன்னா இப்ப அன்பறிவு படத்துல வந்து அவர் நடிக்க போறாருன்னு ஒரு டாக் வந்தப்ப அது ஏதோ ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, அந்த படம் கிடப்புல போயிடுச்சு, அந்த படத்தை கை விட்டாங்கன்னு ஒரு உருட்டு ஊட்டிட்டு இருந்தாங்க பல பேர்னா ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள். அவங்களுக்கு வந்து எப்பவுமே உருட்டுறதும் அதுதான் முக்கியமா இருக்கும். அதெல்லாம் இல்லங்க, அந்த படம் கன்ஃபார்மா பண்றாரு, விரைவில் அவருக்கான அறிவிப்பு வரப்போது, மத்த எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அதுல ஒரு மேட்டர் சொல்றேன், அந்த படம் வந்து டிராப்லாம் கிடையாது, வேலை நடந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளால தான் ஷூட் பண்ண போறாங்க. அந்த படத்துக்கான செட் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. படம் வந்து ஆக்ஷனும் இருக்கும், அதே சமயத்துல அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து கமல் சார் வந்து அந்த படத்துல வந்து பேசுறாரு அப்படின்றதான் ஒரு தகவல். அது படத்துக்கான செட் ஒர்க் ஃபுல்லா போயிடுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் 2 ஜானர்ல ரொம்ப தெளிவா டிராவல் பண்றாருங்க. அவர் தொழில் வந்து பிரதானமான தொழில் சினிமா, சம்பாதிக்கிறது சினிமால. ஆனா இப்ப எம்பி ஆயிட்டவனா அவர் நடிக்க மாட்டாருன்னு உருட்டினவங்க என்ன சொன்னாங்கன்னா, இனிமே அவர் சினிமா மூட்டை கட்டிட்டாரு அப்படின்லாம் கிடையாது. எம்பி ஆனது வந்து சோசியல் சர்வீஸ்க்காக, மக்களுக்கு பணியாற்ற போறேன் நானு. இங்கேயே கேட்டுட்டு இருக்கல, அங்க போய் கேட்கறேன். இப்ப ராஜ்யசபா எம்பியும் வாங்கிட்டா எம்பி ஆயிட்டாரு. ஆனா ஒரு கலவரத்தை கிளப்பி விட்டாரு. அந்த பெட்ரோல் ஒரு மிக்சிங் இருக்குதுன்ட்டு அது பெப்பேன் முடிச்சாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமா, ஏன்னா அவர் ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் அவர் வந்து பேசுற லாங்குவேஜ் இங்க புரியாத மாதிரி நடிப்பாங்களே தவிர, இன்னைக்கு அவர் சொல்ற விஷயம் பல வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து புதுசா என்னங்க அன்னைக்கே சொல்லிட்டாரு இவரு. நீங்க அவர் முந்தைய படங்கள் எடுத்து பாருங்களேன், அப்ப நமக்கு புரியாது. ஆனா தசாவதாரம் அதான் சொல்றோம், தசாவதாரமா இருக்கும், ஆள வந்தானா இருக்கட்டும், நீங்க அன்பே சிவமா இருக்கட்டும், மகாநதி படம், மகாநதி, எல்லா படங்களும் காலத்துக்கு தாண்டி அவர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வருமோ அது இன்னைக்கு சொல்றாரு. 10 ஆமா 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 ஆமா. அதனால அவருடைய அந்த படத்தை விரைவில் அதுக்கான வேலை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, ஷூட்டிங் போறாங்க. அதிகமா இன்னும் ஒரு 10-15 நாள்ல கூட போலாம். ஏன்னா வந்து 5 மாசம் பிறகு அது வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சொல்றாங்க. இதுக்கு இடையில சொல்லிட்டதுனால முதல்ல ரஜினியை சொன்னமா, இப்ப கமல் சார்ன்றமா, 2 பேரும் சேர்றது ஒரு படம் இருக்கு. ஆமா, அது இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கு. அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதற்கான அறிவிப்போம் இந்த வருஷம். எனக்கு என்ன தோணுதுன்னாங்க, 2026 25 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டைட்டா இறுக்கமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆரம்பமே அமக்கலமா அதகலமா இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு சினிமா. ஒன்னு நீங்க சொன்னீங்க தெரியுமா, அடுத்தது கமல் சார் ரஜினி சார் வந்து சேர்ந்து நடிக்க போறாங்க, 2 சாருங்களும் நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா. அதுக்கு முன்னாலே இன்னும் ஒரு பிட்டு ஒண்ணு போறேன். இப்போ நீங்க பிட்டு போடுற ஆள் கிடையாது. சிபி சக்கரவர்த்தி இயக்குறாருல தலைவர் 173 படம், அந்த படத்துல தேவைப்பட்டால் அந்த கதைக்கு அதுல கேமியோவா கமலஹாசன் பண்றாரு. இல்ல அவர் படம் தானங்க, அதாவது தேவைப்பட்டால் அதுல பண்ணுவார். இல்ல அது நல்ல விஷயம். நல்ல விஷயம் என்னன்னா, கமலினுடைய பிரச்சனையில இருந்து கமலை மீட்பதற்காக நண்பரா வந்து உதவி பண்ண போயிருக்காரு ரஜினிகாந்த். நண்பனுக்காக எல்லாரும் சொன்னாங்க 2 பேரும் ரைவல், 2 பேருக்கு ஏகப்பட்ட ஏழ்ற, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க 2 பேரும் நட்பா இருக்காங்கன்றத ரொம்ப தெள்ள தெளிவாக
வெளிப்படையாவே உறுதிப்படுத்துறாங்க. மற்றவர்கள் மாதிரி எல்லாம் கிடையாது, போன்ல கூட பேசிக்கிறது இல்ல. ஆனா பேசினாரு எனக்கு தெரியும்ல சில பேர் உருட்டுவாங்க தெரியுமா? ஆமா, அவர் அஜித் பேசினாரு விஜய் கிட்ட அப்படின்வாங்க. இது எப்பறம் உனக்கு தெரியும் அப்படின்னா அதெல்லாம் சோர்ஸ் சொல்லிச்சு. என்ன சோர்ஸ் சொல்லிச்சு? ஒண்ணு பேசுற அஜித் வெளியே சொல்லணும், இல்ல விஜய் சொல்லணும். ஆமா, விஜய் எந்த காலத்துல யார்கிட்டயும் வாயை திறந்து பேச மாட்டாரு. கரெக்ட். எப்படி இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அது நமக்கு தெரியாது. அது வந்து அவங்க ஆட்கள் மூலமா எதனா சொல்லி நம்ம இல்ல உருட்டுங்கப்பா. நீ வடை சொல்றது தப்பு இல்லைங்க, அது பூரா சுடுற வடை பூரா ஊசி போன வடையா இருக்க, பிச்சு பார்த்தா நூல் நூலா வருது. சரி, அடுத்த மேட்டருக்கு போவோம். என்ன மேட்டர் தெரியுதா? சொல்லுங்க. ஜனநாயகம். நாயகன் துரோகி. நாயகன் ஜனநாயகன் நாயகம்ன்றதுக்கு எதுக்கு எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இது ஜனநாயகமான நாடு, அங்க வந்து ஜனநாயகன். ஆமா, புரியுதுங்களா? அவர் வந்து இந்த ஜனநாயகமான நாடுன்றதுக்கு என்னன்னா, நீங்களும் படம் நடிக்கலாம், நானும் படம் நடிக்கலாம், சிவகார்த்திகேயனும் நடிக்கலாம், விஜயன் நடிக்கலாம். ஏன்னா இது ஜனநாயகம் நாடு. துரோகி பட்டம் கட்டினதை கேட்க வரீங்க? அவ்வளவுதான். ஆக்சுவலா துரோகி பட்டம் கட்டுற ஆட்கள் யார் சொல்றாங்கன்னு பாக்குற ஆடியன்ஸ்க்கும் தெரியும். நாம வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்போம். சினிமால அதுவும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல, தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், வாட் எவர் எனி ஃபெஸ்டிவல் டைம்லயும் 4 ஹீரோக்கள் படம் வந்தாலும் ஆடியன்ஸ்க்கு ஹாப்பி தான். கரெக்ட். அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அதான் உண்மை. அவங்க தான் தீர்மானிப்பாங்க எந்த படத்தை நல்லா இருந்தா ஓட வைப்பாங்க. எந்த ரசிகனா இருக்கட்டும் சார், யாரா இருக்கட்டும், வாட் எவர், அது நமக்கு தேவையில்லைங்க. அவன் தெளிவா ஒரு விஷயத்துல நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க என்னதான் மேஜிக் பண்ணி ஏமாத்தி மண்டையை கழுவி உள்ள கொண்டு வந்து சேர்த்தா கூட முதல் நாள் முதல் ஷோ பார்த்த 1/2 மணி நேரத்துல அவன் ஜட்ஜ் பண்ணிடுறான். நீங்களும் நானும் வந்து விமர்சனம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸ் அவங்க இருக்க மொபைல் மூலமா உலகத்தையே தெரியப்படுத்துறான் அந்த படம் தேருமா தேராதான்னு. இதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா ப்ரெஷர் வச்சு, இப்போ நீங்க வந்து தியேட்டர்லாம் வந்து ஒருத்தர் கையில இருக்குன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ரெட் ஜெயிண்ட் தான் எல்லா தியேட்டரையும் வச்சிருக்காங்க. அவங்க வந்து தியேட்டர் தரமாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப தியேட்டர் அவங்களே எடுத்து 1000 ஸ்கிரீனையும் அவங்களுக்கு பிடிச்ச படத்தையும் போட்டுக்கிறாங்க. பிடிக்காத படம் 10 தியேட்டர் தான் கிடைக்குது, ஒரு 100 தியேட்டர் தான் கிடைக்குதுன்னு வச்சுங்க. பிடிக்காத படத்தை மக்களுக்கு பிடிச்சதுன்னா 1000 தியேட்டர் 100 ஆயிடும். 1000 தியேட்டர் 100 ஆகுது. இந்த 100 தியேட்டர்ல 1000 ஆயிடும். அந்த 100 தியேட்டர்ல சீட்ஸ் ஃபுல் ஆயிடும். புரியுதுங்களா? அந்த 1000 தியேட்டர் நீங்க சொல்றீங்க, அங்க வந்து 10 பேர் கூட பார்க்கலாம். இப்படிதான் வந்து கடந்த கால வரலாறு நிறைய உதாரணம் சொல்ல முடியும். நம்ம உதாரணம் நிறைய பேசிட்டதுனால சொல்ல வேண்டாம். இன்னைக்கு இப்ப வரக்கூடிய இந்த ஜனநாயகனா இருக்கட்டும், இல்லைன்னா பராசக்தியா இருக்கட்டும், இந்த 2 படங்களும் மக்களுடைய பார்வைக்கு வந்த பிறகுதான் தீர்மானிக்க முடியும். சார் 2 பேருக்குமே ரசிகருங்க இருக்காங்க சார். ஆமா ஆமா ஆமா. இது வந்து ஃப்ரண்ட் லைன்ல இருக்க ரசிகருங்களை இந்த சிண்டுங்க இருக்கும் தெரியுமா, அவங்க தான் இந்த சைபர் வார் ஆட்டம் வந்து சோசியல் சைபர் வாருக்கும் தூண்டி விடுறதுக்கு வந்து ஒரு சில கூட்டம் இருக்குங்க. அதான் இவங்க விட்டு கொடுக்குற கூட்டம். இதெல்லாம் சோசியல் மீடியால சண்டை போடுறதான். விஜயோட தீவிர ரசிகம் ஃபர்ஸ்ட் நாள் போகணும்னு கூட இல்லைங்க. விஜயோட தீவிர ரசிகம் நான் விஜயை ரசிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ஒரு அந்த கற்ற கூச்சல் குழப்பம்லாம் இல்லாம 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு போய் பார்க்கக்கூடிய விஜய் ரசிகரும் இருக்காங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட ரசிகரும் வந்து 10வது நாள் போய் பாக்குறோம்னு இருக்கிறோம். புரியுதுங்களா? எல்லா படத்துல பேசுறோம்ல, ஒரு உண்மையை மறந்துட்டாங்க எல்லாருமே. இப்போ 2 படத்துக்குமே சென்சார்ல பிரச்சனை இருக்கு. ஜனநாயகனுக்கு 60 கட்டு கொடுத்துருக்காங்க, யூஏ சர்டிபிகேட் தான் கிடைக்கும்ட்டாங்க. நீ 60 கட்டை ஒத்துக்குனா யூஏ சர்டிபிகேட், கட்டை ஒத்துக்க மாட்டேன் இல்ல நான் சொல்லிடுறேன் என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு. ஒத்துக்க மாட்டேன்னா ஏ சர்டிபிகேட். ஆனா எதையாவது கொடுத்து தொலைங்கனா இன்ன வரைக்கும் கொடுக்கல சென்சார் போர்டு. இல்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு நம்ப தகுந்த வட்டாரங்கள் மூலமா வந்து அதனால உங்ககிட்ட தனியா கூப்பிட்டு சொன்னாங்களா, நீங்க அங்க கேட்ட மாதிரி என்ன கேட்காதீங்க, நான் சொன்ன சோர்ஸ் கரெக்டா இருக்கும். விஜய் உடைய ஜனநாயகன் படத்துக்கு UA 16+ கொடுத்ததா தகவல். ஆனா சர்டிபிகேட் எதுவும் வரல, ஆனா அப்படிதான் கொடுத்திருக்கதா தகவல் தாங்க. உங்களுக்கு கிடைச்ச அதே சோர்ஸ் மூலம் தான் எனக்கும் கிடைச்சது. என்னன்னா அந்த யூஏ இருக்குல்ல, இவங்க யூஏ வேணாம் எங்களுக்கு அந்த கட்டெல்லாம் நீங்க வந்து இது பண்ணி எங்களுக்கு நம்ம யூ சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லி இவங்க பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. சென்சார் போர்டு இப்ப வரைக்கும் சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணல. ஏன் இஷ்யூ பண்ணலன்றதுக்கு இது வரைக்கும், ஏன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க எல்லாத்துக்கும். சென்சார் சொன்ன எல்லாத்துக்கும் ஜனநாயக டீம் ஒத்துக்குச்சு. ஆனாலும் சென்சார் சர்டிபிகேட் வழங்கப்படாததுக்கு காரணம் என்னன்னு இப்ப வரைக்கும் தெரியல. UA 16+ இருக்கும்போது இவங்க யூ கேட்டா கொடுக்க மாட்டான். மிஞ்சி போய் இவங்க கேட்டா UA 13+ சொன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நீங்க வந்து நீங்க ரூல்ஸ் படி பேசுறீங்க, சட்ட திட்டங்களை பத்தி பேசுறீங்க. எங்களுக்கு சட்டமும் கிடையாது, திட்டமும் கிடையாது. நாங்கெல்லாம் வந்து நீங்க ஏ சர்டிபிகேட் கொடுத்தா கூட குழந்தைங்களை கூட்டு போய் அந்த தியேட்டர்காரன் கிட்ட சண்டை போடுவோம். நான் டிக்கெட் வாங்கிட்டேன் உடியா. ஏன்னா கடந்த காலங்களில் அதெல்லாம் நடந்துருக்கு. இப்ப கூலிக்கு நடந்துச்சு, அதுதான் கடந்த காலம் நடந்திருக்கு. ஏன் இவனுங்க நம்ம இதுக்கு நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பண்ணாரு என்ன பண்ணாது லியோ. லியோவுக்கும் அதே மாதிரி குழந்தைங்க போனாங்க. ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கும் குழந்தைங்க போனாங்க. சோ அதனால வந்து நீங்க என்ன ரூல்ஸ் போட்டாலும் பிரேக் த ரூல்ஸ்ன்றது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா,
இது வந்து அரசியல் அழுத்தம் இருக்கா அப்படின்னு ஒரு பார்வை ஓடிக்கிட்டு இருக்கு. எது ஜனநாயகனுக்கு. அப்படியே கட் பண்ணீங்கன்னா சினிமா பாணிலேயே சொல்லணும்னா பராசக்தியில இதே பஞ்சாயத்து இருக்கு. பராசக்தி 64 கட்டு, இது 60 கட்டு, அதுல 64 கட்டு. அவங்க ரிவைசிங் போறோம்னு சொல்லிட்டாங்க. அந்த ரிவைசிங்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா, கட்டு குடுத்துட்டாங்க, யூஏ சர்டிபிகேட் ஓகேனா உனக்கு சர்டிபிகேட் தரேன். அவங்க வேணாம் நீங்க கொடுங்க, நான் ரிவைசிங் போறேன்ட்டாங்க. ரிவைசிங் பண்ணா தமிழ்நாட்டுல ரிவைசிங் பார்க்க முடியாது. போனோம்னா வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து நியர்பை ஸ்டேட் எதுன்னா ஒண்ணு கேரளா போகணும், இல்லைன்னா ஆந்திரா போகலாம், அப்படி இல்லைன்னா பாம்பே தான் போகணும். ஆனா கேரளால ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அங்க போய் எதுவுமே நீங்க பேச முடியாது. அங்க வந்து அவங்க வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அறிமுகம் பழக்க வழக்கம் பேசுறது அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க கொடுத்துட்டானா கொடுத்தது தான். அதை விட ஆந்திரால அங்க வந்து தலைவராக இருக்கிறது யாருன்னா ஜீவிதா, டாக்டர் ராஜசேகரோட இதுதான்டா போலீஸ் பண்ணார்ல, அந்த ஜீவிதா தான் அங்க வந்து ரிவைசிங் கமிட்டி சேர்மனா இருக்காங்க. இங்க கௌதமி இருந்தாங்க, கௌதமி வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு இப்ப ஏடிஎம்கே சேர்ந்துட்டாங்க. சோ இங்க தலைவர் இல்லாம இருக்கு. இப்ப ஜீவிதா கிட்ட ஒரு மூவ் போயிட்டு இருக்கு. ஆனால் அது எவ்வளவு தூரம் அவங்களுக்கு, இதுல ஒரு மேட்டர் நான் சொல்றேன். இப்போ சொல்லுங்க. என்னன்னா, இந்த ரிவைசிங் கமிட்டி போனதா ஒரு தகவல் வந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா, நம்ம பொதுவா நம்ம போட மாட்டோம், நானும் விசாரிப்போம். நான் உடனே வந்து நம்பர் இப்படி அப்படி தேடி பராசக்தியோடைய இயக்குனர் இருக்காங்களா சுதா கொங்காரா, அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டேன். மேடம் இந்த மாதிரி ஒரு தகவல் வருது, பல கட்டுங்க நிறைய கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு இந்த பராசக்தி படத்துக்கு, அதனால நீங்கள் இந்த கட்ஸ்லாம் எனக்கு கொடுக்கூடாது அப்படின்னு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை நாங்கள் கட்டு கொடுத்து தான் தீர்வோம் அப்படின்னு. நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போய்க்கிறதா நீங்கள் வந்து சொன்னீங்களா? நீங்களும் தயாரிப்பாளர் தரப்புலையும் அவங்களும் வந்து தரப்புலையும் வந்து சொல்லியிருக்காங்களாமே, இது உண்மையா மேடம்? ஏன்னா நான் ஒரு செய்தி போடுறதுக்கு அதோட உண்மை அறியாம நான் போடக்கூடாது பொதுவான. அவங்க உடனே எனக்கு ரிப்ளை, ஆனால் உண்மையில பாராட்ட வேண்டியது. பரவாயில்ல, இந்த லாஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து ஒரு மீடியா பர்சனா நீங்க வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு தகவல் போடணுங்களா, அது வரைக்கும் பாராட்டணும். எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் போட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது சம்பந்தமா நான் பேசுவதற்கு எனக்கு அந்த லிபர்ட்டி இல்லை, எனக்கு அந்த இது இல்லை, இப்ப இல்ல, எனக்கு இல்லை, நான் அதை பத்தி பேசுவேன். இதை பத்தி பேசக்கூடிய ஒரே ஒரு நபர் வந்து தயாரிப்பாளர் தான். அப்படின்னா யாராவது டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர் தான், அவங்க கிட்ட பேசுங்க. நான் இப்படி எப்படி தேடி யார்கிட்ட ஆகாஷ் பாஸ்கர் நம்பர் ட்ரை பண்ணா கிடைக்கல. அப்புறம் நம்ம தான் தெரியுமே, ஆகாஷ் பாஸ்கர் நம்பரே வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஆகாஷ் பாஸ்கருக்கு 2 நாளைக்கு முன்னாலே மெசேஜ் போட்டேன். இவங்களுக்கு சுதா கோங்கரா போட்ட மாதிரி அவங்களுக்கும் போட்டேன். ஆனா சுதா கோங்கரா வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு ஜேர்னலிசம் படிச்சாலும், அதனால ஒரு ஜேர்னலிஸ்டுக்கான மரியாதை என்னன்னு தெரியும், உடனே ரிப்ளை பண்ணாங்க அவங்க. ஆனா ஆகாஷ் பாஸ்கர் ஏன் என்னன்னு தெரியல, இனி வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அவர் ரிப்ளை பண்ணல. சரியா, அப்ப நான் புரிஞ்சுக்கினேன் என்னன்னா, ஓகே அப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க ரிவைசிங் கமிட்டி போய், அப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு போய், ஏன்னா ஆகாஷ் பாஸ்கர் கேட்டோன்னா ஒரு பதில் கொடுத்திருந்தாருன்னா ரைட் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்ல அது வந்து நம்ம விசாரிச்சிட்டோம். ரிவைசிங் கமிட்டி போயிருக்காங்க. அது என்னன்னா அவங்க எப்படி போயிருக்காங்கன்னா, நான் சொன்ன இந்த ஜீவிதா மேடம் இருக்குல்ல, இன்னொரு விஷயம் அவங்களுடைய ஆப்ஷன்ல இருக்கிறது, சுதா கோங்கராவுக்கும் அது தெரியும், அவங்களும் டிஸ்கஷன்ல இருக்காங்க. நீங்க வந்து பேட் கேர்ள்னு ஒரு படம் வந்துச்சு, வெற்றிமாறனோட படம். இதே மாதிரி சென்சார்ல வந்து அதுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட கட்டு கொத்தி கொதறிட்டாங்க. அவரு வந்து அது வந்து சோசியல் அவேர்னஸ் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த ஊத்தி பெண்களுக்கான சுயமரியாதை, பாதுகாப்பு, பெண்ணிஸ் என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பேசுற படம், ஃபெமினிசம் ஏதோ ஒண்ணு அது மாதிரி பேசுற படம்னு, அது நம்ம கல்ச்சரையே மீறுற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டு கொடுத்தாங்கல்ல. அதை எதிர்த்து அவர் வந்து இங்கெல்லாம் போல, அவர் நேரா பாம்பேக்கு போயிட்டார். பாம்பேல போய் அவருடைய லாபியை வச்சு அங்க பாம்பேல அவர் வந்து ரிவைசிங் கமிட்டியில கொடுத்து என்னமோ அவருக்கு வேண்டிய விஷயங்களை இங்க வெட்டினதுல கொஞ்சம் கொஞ்சம் கூடி குறைச்சி வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்த பிறகு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, நீங்களும் பாத்தீங்க, நானும் பார்த்தோம். ஆமா, பட் அந்த படம் வந்து பெருசா பேசப்படல. ஆனா அது தப்பான படமோ இல்லைங்க, சொசைட்டிக்கு தேவையான படம் இல்ல, கரெக்ட் தான். அதுதான் வேற ரீசன் இருக்கு, அதான் பாயிண்ட். ஏன்னா இவங்க கொண்டு போன ரூட் வேற, அது பேசுற விஷயம் வேற. அப்படிதான் இப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா, ஏன்னா ஏன் வந்து சவுத் இந்தியால பராசக்தி இங்கேயே மூவ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்றாங்கன்னா, நார்த் இந்தியா கொண்டு போனோம், பாம்பே கொண்டு போனோம்னா இதுல முக்கியமா பிரதான பிரச்சனை இந்தி பிரச்சனை, ஹிந்தி ஒழிப்பு. இந்தி ஆக்சுவலா கதை அது இல்ல, கதை வந்து அது கிடையாது, அது ஒரு பிளாட். ஒரு மாணவனோட போராட்ட காலம், அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு காதல் கதை. இது தெளிவாவே சுதா கோங்கரா வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. ஆனா அது ஒரு பிளாட். அந்த மாணவன் எப்படி அவனுடைய கல்லூரியில ஒரு பக்கம் ஒரு போராட்டம், இன்னொரு பக்கம் ஒரு லவ், அண்ணன் தம்பி, ஒரு காதல் அப்படின்ற மாதிரி பீரியடா ஒரு பிலிம் எடுத்திருக்கோம்னு மட்டும் தெளிவா சொல்லிட்டாங்க. இதுல எங்கேயும் பிரச்சனை, ஏன்னா இதை கட்டு கொடுத்தா கதையில வந்து இடிக்கும்னு தான் சண்டை போடுறாங்களாம். ஓகே, இங்க ஒரு மேட்ரு என்னன்னா, இந்த பராசக்தி படத்துக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கம்மியும் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நான் விசாரிக்கையில் என்ன சொன்னான்னா, நீங்க ஒரு படத்துக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 34 டேஸ் கரெக்ட். ஓகேங்களா? 34 நாளும் 35 நாள் வரைக்கும் வந்து குள்ள கொடுக்கணும் அப்படின்னு இருக்கான். இப்போ இவங்க போட்டு ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டாங்கன்னா இவங்க டேட்டு வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு வச்சுக்காங்க. சரி, நான் 20 நாள் கழிச்சு கொடுக்கலான்னு இழுத்துட்டாங்கன்னா பொங்கலுக்கு கிழிஞ்சு போயிடும்ல. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் அசியூம் பண்றது என்ன அப்படின்னா வந்து இவங்க வந்து இந்த டீம் பராசக்தி டீம் வந்து சிபிஎஃப்சி சொல்ற நார்ம்ஸோட ஒத்து போயிட்டாங்கன்னா இமீடியட்டா படம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 10ஆம் தேதி ஆக்சுவலா என்னன்னா இது எதுக்கு இப்படி ஒரு விஷயத்த இப்படி வெளியில அப்படியே கசிய விடுறாங்க? இந்த தகவலாம் வெளியே அவங்க தானே கசிய விடுறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த படம் வந்து வேறொரு சிக்கல்லையும் மாட்டுச்சு. கதை திருட்டு புகார் பஞ்சாயத்துல மாட்டுச்சு இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் தான், எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான் போச்சு. அதுல நீதிமன்றம் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கதையை தடை விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் மூலக்கதை நீ கதை திருட்டு உன்னுடைய கதைன்றதுக்கான மூலக்கதையினுடைய வழக்கு இருக்குல்ல, அதை 28ஆம் தேதிக்கு நான் போஸ்ட்போன் பண்ணி தள்ளி வைக்கிறேன். அப்ப எழுத்தாளர் சங்கத்துல இருந்து நீ வந்து ரிப்ளை வந்துட்டு ப்ராப்பரா வந்து அதை நம்ம வந்து கொண்டு போலாம். இப்ப நீ வந்து இப்ப அர்ஜென்டா 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து தடை கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தடை விதிக்க மறுத்துட்டாங்க. ஆமா, இந்த மறுப்புன்றது நேத்து தான் வருது. அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது நேத்து தான் வருது, 2ஆம் தேதி தான் வருது அது. ஆமா, அதனாலதான் இவங்க ரிவைசிங் போறாங்க இங்க போறாங்களா அங்க போறாங்களான்னு ஒரு உருட்டல் ஒரு விஷயத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இங்க இருக்கிற எல்லா மெட்ரோ ட்ரெயின், பஸ், ஃபுல் பஸ், ஆட்டோ, திருமண பக்கம்லாம் பில்லர்ஸ், இந்த நம்ம வந்து மெட்ரோ ட்ரெயினோட பில்லர்ஸ் இருக்குல்ல, எல்லா பில்லர்ஸ் எல்லா இடங்களையும் பராசக்தியோட விளம்பரங்கள் நீங்க வந்து பார்க்கலாம். 10ஆம் தேதி படம் ரிலீஸ்னு விளம்பரங்களை பின்னி படம் எடுக்கிறாங்க. திருமண சோசியல் மீடியாலாம் வருது. ஆமா, இதே மாதிரி ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் இருக்குல்ல, அதை வந்து மலேசியால இருக்கிற மெட்ரோ ட்ரெயின், பஸ், கிஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா காமிச்சாங்க அங்க ஆடியோ லான்ச்சுக்கு. இவங்க இங்க எடுத்துட்டாங்க. ஆனால் எல்லா இடங்களிலும் ஜனநாயகத்திலும் சரி பராசக்தியிலும் சரி எந்த இடத்துலயும் இது யூவா யூஏவா ஏவான்னு எங்கேயும் காமிக்கவே இல்லை. ஏன்னா கையில சர்டிபிகேட் வரலையே, வந்தாதானே காட்ட முடியும். அதான் காட்டல, ஆனா ப்ரமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 10ஆம் தேதி படம் வரும்ன்ற நம்பிக்கையோடு அவங்க ப்ரமோஷன் போட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்றவங்க நாம்ஸுக்காக காத்து கடந்து அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. அப்போ மக்களை முட்டாளாக்குறாங்க 2 பேருமே. ஆமா, அது ஒத்துக்கிறீங்களா? உண்மை. அப்ப ஆக மொத்தம் அவங்க சென்சார் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு வரப்போறாங்க. கண்டிப்பா சென்சாருக்கு ஒத்துதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து 20 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. அதனால நம்ம கடையை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, மகிழ்ச்சி பெறலாமா? நன்றி கொடங்கி, நன்றி நேயர்களே.